Next, to share the greetings with best wishes, we invite Mr. G. Sasikumar, Trust President of Bethelpuram, Pastor G. Nyanaraj, Trust Bethelpuram, to address the gathering. பாசத்திற்குரிய அன்பு மாணவ செல்வங்களே, அந்த மாணவர்களை எங்களை நம்பி இந்த பள்ளிக்கு அனுப்பி அவர்கள் படித்து வளர்ந்து வருவதை அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற அவர்களுடைய அன்பு பெற்றோர்களே, தாத்தா பாட்டிகளே, உறவினர்களே, தங்களை ஒருத்து தியாக உணர்வோடு அடுத்த தலைமுறையை வடிவமைப்பதையே தங்கள் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு அயராது பாடுபட்டு உழைத்து கொண்டு இருக்கிற ஆசிரியைகளே, அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிற அலுவலக மற்றும் இதர வேலைகளை செய்கிற உடன்பிறப்புகளே, அதோடு கூட இந்த அமைப்பு தொடர்ந்து வெற்றியாக நடக்க வேண்டுமென்றால் இன்னும் அநேகருடைய ஈடுபாடு தேவை. மதிய உணவை அன்போடு சமைத்து பரிவோடு பரிமாறி நீங்கள் சாப்பிடுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற அருமையான சகோதரிகள், காலை உணவை ஆரம்ப பாடசாலை பிள்ளைகளுக்கு தயாரித்து அதிக பரிவோடு அதை அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கிற உடன்பிறப்புகளே, இங்கே இந்த பிள்ளைகள் பல வெகு தூரமான கிராமங்களிலிருந்தும் குறித்த வேளையிலே வந்து சேரவும் பத்திரமாக திரும்ப அவர்களுடைய வீடுகளுக்கு போய் சேரவும் உதவியாக வாகனங்களை ஓட்டி பொறுப்போடு அதுக்கு மேல வயது உள்ளவர்களும் எழுந்து நிற்கலாம். கரங்களை தட்டி அவர்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். அப்படிப்பட்ட பல சிரமங்கள் பின்தங்கிய இந்த கிராமத்தில் இருந்தபோது தன்னையே இந்த கிராமத்திற்காக ஊற்றி கொடுத்து தன்னுடைய எல்லா சக்தியையும் சுயநலம் பாராமல், தன்னையே பேணிக் கொள்ளாமல், தன் குடும்பத்தையும் போதுமான அளவு கவனிக்க பொருளாதார வசதி இல்லாமல் இருந்தும் தியாகத்தோடு பல பணிகளை இங்கே நிறுவி வெற்றி கண்டவர்தான் போதகர் எஸ். ஞானராஜ் அவர்கள். ஒரு சாலை வசதி, ஒரு மின்சார வசதி, தபால் நிலையம், பஸ் வசதி, ஆலயம் எல்லாம் கட்டி முடித்து இந்த ஊருக்கு களிமார் என்கிற பெயரில் இருந்த இந்த ஊருக்கு பெத்தேல்புரம், தேவன் தங்கும் வீடு என்று பெத்தேல்புரம் என்று பெயரை சூட்டி அழகு பார்த்த அவருடைய உள்ளத்திலே உதித்த ஒரு கனவுதான் இந்த இடத்திற்கு ஏழை பிள்ளைகள், வசதி வாய்ப்பில்லாத பிள்ளைகள் படித்து மலர்களைப் போல மலர்ந்து நறுமணம் வீச வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த மிர்னா நினைவு மேல்நிலை பள்ளி. உங்களை போன்ற ஒரு சிறு குழந்தை முதலாவது கொடுத்த ஒரு நன்கொடை வைத்துத்தான் இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சிறுமியின் பெயர்தான் மிர்னா. ஒரு 8 வயது பெண் ஒரு பள்ளி ஆரம்பிப்பதற்காக தான் உண்டியலிலே சேமித்து வைத்திருந்த பணத்தை நன்கொடையாக கொடுத்தாளே என்கிற அந்த பெருமகிழ்ச்சியினாலே பாஸ்டர் ஞானராஜ் அவர்கள் இந்த பள்ளிக்கூடம் குழந்தைகளுக்கான ஒன்று, ஆகவே ஒரு குழந்தையுடைய பெயரே
இதற்கு இருக்கட்டும், அவளுடைய நினைவாகவே இந்த பள்ளி இருக்கட்டும் என்றுதான் மிர்னா நினைவு பள்ளி என்று இதற்கு பெயர் சூட்டப்பட்டது. அன்று இருந்த பெத்தேல்புரம் வேறு, இன்று நாம் காண்கிற பெத்தேல்புரம் வேறு. அன்றைக்கு இந்த வசதிகள் எல்லாம் கிடையாது, பொருளாதார வசதி கிடையாது. அப்பேற்பட்ட நேரத்திலே தான் பெற்றோர் 1, 2 என்று தங்கள் பிள்ளைகளை இந்த பள்ளிக்கு அனுப்பி வைக்க ஆரம்பித்தார்கள். முதலாவது மாணவனாக சேர்ந்தவர் பாஸ்டர் ஞானராஜ் அவர்களுடைய மகன் திரு ஜி பிரேம்குமார் அவர்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இங்கே நிர்வாகியாக இருந்தார். அவளுடைய மூத்த மகள் பிரமிபா இங்கே ஆங்கில ஆசிரியையாக இப்போது இருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து 2வது மாணவியாக சேர்ந்தவர் மச்சக்கரை என்கிற கிராமத்தை சேர்ந்த எஸ்தர் என்கிறவள். இப்படி 2, அடுத்தபடியாக இன்னும் ஒருவர், 3 பேர் என்று ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த பள்ளி. இன்றைக்கு உலகிலே எந்த ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டாலும் இந்த பள்ளியிலே படித்து வெற்றியாய் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவாக இருந்தாலும் சரி, அரபு நாடுகளாக இருந்தாலும் சரி, ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி, ஆசியாவின் பல பாகங்களான இடங்களிலானாலும் சரி, எங்கும் இருக்கிறார்கள். என்ஜினியர்களை உருவாக்கி இருக்கிறது இந்த பள்ளி, மருத்துவர்களை உருவாக்கி இருக்கிறது இந்த பள்ளி, வழக்குரைஞர்களை உருவாக்கி இருக்கிறது இந்த பள்ளி, பேராசிரியர்களை உருவாக்கி இருக்கிறது இந்த பள்ளி. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, அன்று ஒரு சிறு விதையாக ஊன்றப்பட்ட இந்த பள்ளி இன்றைக்கு ஆலமரமாக வளர்ந்து அநேக கனிகளை கொடுத்து உலகெங்கும் நறுமணம் வீசிக்கொண்டு இருக்கிறது என்பதற்கு ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு கல்வியின் முறையே வித்தியாசமாகிவிட்டது. அரசாங்கம் சமீபத்திலே அறிவித்திருக்கிறார்கள், வருகிற கல்வி ஆண்டிலிருந்து 3ஆம் வகுப்பிலிருந்தே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் என்று. சொல்லிக் கொடுக்க வேண்டிய வயதிலே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளின் திறமைகளும் வளர்ந்திருக்கின்றன. ஆகவே அதற்கும் நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். பெற்றோர், நீங்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்கள் பிள்ளைகளை இங்கே அனுப்புகிறீர்கள். பெற்றோரும் ஆசிரியர்களுமாக சேர்ந்துதான் இந்த பிள்ளைகளை செதுக்கி உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு அதிகமாக தேவை. பல சவால்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இப்போது நான் மனம் திறந்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் குடும்பத்தின் ஒரு அங்கத்தினனாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். எங்கே வளர்ச்சி இருக்கிறதோ அங்கே எதிர்ப்பும் இருக்கும், இல்லையா? ஒரு மரத்திலே நிறைய மாம்பழங்கள் காய்த்து தொங்கிக் கொண்டிருக்கின்றன என்றால் அந்த மரம் கல்லெறிப்படத்தான் செய்யும். அதுபோன்ற அனுபவங்களையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். தேவையற்ற, முகாந்திரம் இல்லாத, பொய்யான மொட்டை கடிதங்கள், அந்த கடிதங்களினால் வருகிற தலைவலிகள், இவற்றையும் இங்கிருக்கிற ஆசிரியர்களும் நிர்வாகமும் எல்லாரும் சகித்து கொண்டுதான் முறுமுறுப்பின்றி முகமலர்ச்சியோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான பெற்றோர்களே, உங்களுடைய நம்பிக்கை எங்களுக்கு வேண்டும், உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும். யார் வந்து என்ன சொன்னாலும் மிர்னா பள்ளியை பற்றி எங்களுக்கு தெரியும், அங்கு பயிற்றுவிக்கிற ஆசிரியர்களை பற்றி எங்களுக்கு தெரியும் என்று இந்த பள்ளியின் எதிர்காலத்தை பிரகாசிக்க செய்கிற தூதுவர்களாக நீங்கள் இயங்க வேண்டும் என்று உங்களை 2 கரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த பள்ளிக்கென்று ஒரு மைய கருத்து இருக்கின்றது. அது என்னவென்றால், கழுகுகளைப் போல சிறகுகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று. கழுகை பற்றி உங்களுக்கு தெரியும். கழுகு கோழி குஞ்சுகளைப் போல தரையிலே புழுக்களை மேய்ந்து கொண்டு இருப்பதற்காக படைக்கப்பட்ட ஒன்றல்ல. அது சிறகடித்து உயர பறக்க வேண்டிய ஒரு பறவை. பிள்ளைகளா, ஒரு கதை சொல்றேன், கவனமா கேளுங்க. ஒரு கிராமத்திலே ஒரு வேடன் இருந்தாராம். அந்த வேடன் வேட்டைக்கு அம்பையும் வில்லையும் எடுத்துக்கொண்டு போனார். அன்றைக்கு அவருக்கு வேட்டையிலே எதுவுமே கிடைக்கவில்லையாம். அவர் வெறுங்கையாக வீட்டிற்கு வரக்கூடாது என்று இங்கும் அங்கும் பார்த்தாராம். ஒரு மரத்திலே ஒரு கழுகு கூடு இருந்ததாம். அந்த கழுகு கூட்டிலே கழுகு குஞ்சுகள் இருந்தனவாம். கழுகு குஞ்சை எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ணுவது என்று நினைத்தாராம். இருந்தாலும் இருக்கட்டும், பரவாயில்லை என்று ஒரு கழுகு குஞ்சை தன் கையிலே கொண்டு வந்தார். மனைவி கேட்டார்கள், இது என்ன என்று. கழுகு குஞ்சு என்றார். இதை எப்படி வளர்க்கப் போகிறீர்கள்? நம்ம வீட்டில் கோழி குஞ்சுகள் இருக்கின்றனவல்லவா, அந்த கோழி குஞ்சுகளோடு வளர்க்கலாம் என்றாராம். வேட்டைக்காரரின் மனைவி கழுகு குஞ்சை கோழி குஞ்சுகளோடு வளர்க்க ஆரம்பித்தார்கள். இந்த கோழி குஞ்சுகளோடையே இந்த கழுகு குஞ்சியும் போய் தாய்க்கோழி அழைக்கும் போது இதுவும் ஓடி போய் கரையான்கள் இருக்கிற இடம், புழுக்கள் இருக்கிற இடம், எறும்புகள் இருக்கிற இடம் என்று அதையே சாப்பிட்டு கொண்டு இருந்ததாம். அதற்கு இப்போது கோழி குஞ்சுகளோடு தரையவே பார்த்து பார்த்து நடந்து அது தன்னையே ஒரு கோழி குஞ்சு என்று நினைத்து கொண்டதாம். இந்த கழுகு குஞ்சு கொஞ்சம் வளர்ந்தது. ஒரு நாள் அது ஏதோ சத்தம் கேட்கிறதே என்று வானத்தை பார்த்ததாம். வானத்திலே ஒரு பெரிய கழுகு உயரமாக வட்டமிட்டு பறந்து கொண்டிருந்ததை பார்த்ததாம். அந்த கழுகை பார்த்தவுடனே இந்த கழுகு குஞ்சுக்கு தன்னுடைய உண்மையான தன்மை என்ன என்கிற ஒரு உணர்வு வந்து விட்டதாம். அது குதிக்க ஆரம்பித்ததாம், எழுந்து நிற்க ஆரம்பித்ததாம். அந்த வேடனுடைய மனைவி வந்து சொன்னார்களாம், ஐயா, இந்த குஞ்சு கோழி குஞ்சுகளோடு தரையை கொத்தி மேய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதல்ல, இது வானத்திலே பறக்க வேண்டியது. ஆகவே விட்டு விடுங்கள், உயர்த்தி விட்டு விடுங்கள், அது பறக்கட்டும் என்று. அந்த வேடன் தன்னுடைய 2 கைகளிலே அந்த கழுகு குஞ்சை தூக்கி பிடித்து வானத்தை பார்த்து அப்படியே பறக்க செய்தானாம். அது உயரமாக பறந்து சென்றதாம். எனக்கு அன்பான பிள்ளைகளே, பெற்றோர்களே, இங்கிருக்கிற பெற்றோராகிய உங்களுடைய பிள்ளைகளும் இங்கிருக்கிற பிள்ளைகளாகிய நீங்கள் ஒருவரும் கிராமத்திலே பிறந்தோம் என்பதனாலேயே கிராமத்திலேயே சுத்தி சுத்தி வருவதற்கானவர்கள் அல்ல. நீங்கள் எழுந்து பறக்க வேண்டியவர்கள், உயரங்களை தொட வேண்டியவர்கள். அதற்காக உங்களை வடிவமைக்க இங்கே சிற்பிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை தங்கள் கைகளிலே தூக்கி பிடித்து பறந்து செல், சாதனைகளை புரி என்று சொல்ல காத்து கொண்டு இருக்கிறார்கள். வேதாகமத்திலே ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இதை நான் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனமாக கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தரிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள், அவரிடத்திலே காத்திருங்கள். அவர் உங்களை பலப்படுத்துவார், பயிற்றுவிப்பார், வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பார். தன்னுடைய கரத்தில் தூக்கி உயர பறக்க செய்து அழகு பார்ப்பார். அவ்விதமான ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். Thank you, sir, for your inspiring words. Your blessings and encouragement mean a lot to all of us.